இன்று புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் திமுகவை எதிர்க்க நினைக்கின்றனர். அவர்கள் நெருப்போடு போர் தொடுக்க வந்த வீட்டில் பூச்சியை போல் மறைந்து போவார்கள். பொள்ளாச்சியில் நடந்த 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் லியோனி பேச்சு. கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி நகர திமுக சார்பில் திராவிட மாடல் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவர் மற்றும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி பேசுகையில், திமுகவின் சாதனைகள் விடியல் பயணம், காலை உணவு திட்டம், நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். தொடர்ந்து பேசியவர், சமீபத்தில் புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் கோவையில் பாகமுகவர்கள் கூட்டம் நடத்தினர். அதில் அக்கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் பேசும்பொழுது தான் சொல்வதை திருப்பி சொல்லுமாறு அறிவுறுத்திவிட்டு டிவிக்க போறேன் என்று தொடர்ந்து முழக்கமிட்டார். 2026க்கு பின் அவர்கள் டிவிக்கு தான் போவார்கள் என்றும், புதிதாக கட்சி ஆரம்பித்த அனைவரும் திமுகவை எதிர்க்க நினைக்கிறது. அவர்கள் அனைவரும் நெருப்போடு போராடுகின்ற வீட்டில் பூச்சிகளாக மறைந்து போவார்கள். 2026லும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றார். இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி, நகரமன்ற தலைவர் சியாமாளா, தலைமை செயற்குழு உறுப்பினர் அமுத பாரதி, வழக்கறிஞர் அதிபதி, ஒன்றிய செயலாளர்கள் ராசு, யுவராஜ், மருதவேல் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். ஐயா 2026 நீங்க டிவிக்கத்தான் போறீங்களே ஒழிய அது அப்படித்தான் கேட்டுச்சு. ஒரு கொடிய ஒரு டிவிக்க அவர் பின்னாடியே போய் அதிமுகவை எதிர்க்கிறோம் சொல்கிறார்கள். நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிகளைப் போல் அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கருகி போவார்கள் என்று சொல்லி 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான். எங்கள் அருமை மாவட்ட கழகத்தின் செயலாளர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்து அதை எங்கள் தளபதியினுடைய தலையிலே கிரீடமாக சமர்ப்பிப்பார் என்று சொல்லி வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் தளபதி